வணக்கம். கலைஞரின் குரல் ஓவியம். குரல் எண் 1148. வழங்குகிறார் திருக்குறள் பூவை பி. தயாபரன் அவர்கள். திருக்குறளில் அலர் என்ற சொல்லுக்கு பலர் அறிதல் என்று பொருள் கூறுவர். அதாவது தங்களுக்கு கிடைத்த ஒரு தகவலை பலரும் அறியும்படியாக அந்த தகவல்களுக்கு கால் கைகளை ஒட்ட வைத்து பரப்புதல் என்று விரித்துரைக்கலாம். குறிப்பாகவும் சிறப்பாகவும் காதல் வயப்பட்ட ஒரு ஆணை பற்றியோ பெண்ணை பற்றியோ அந்த செய்தியை தங்கள் மனதுக்குள் புதைத்து வைக்காமல் ஊர் பொது மண்டபத்தில், குளக்கரையில், கோயில் வாயில்களில், திருவிழாவில், சந்தையில் எப்படியாவது பிறர்க்கு தெரிவித்து அது பற்றிய கற்பனைகளை அடுக்கிக் கொண்டே போகிற சிலர் ஊர்களில் இருக்கத்தான் செய்கிறார்கள். கவ்வை என்று குரலில் வருமிடத்தில் என்பதற்கு படிசூட்டுதல் என பொருள். எனவே அலர் என்பதும் அப்பொருளையே குறிக்கிறது எனலாம். கவ்வையால் என்பதற்கு ஏதிலார் எடுக்கின்ற அலரால் என்று பரிமேலழகர் பொருள் காண்கிறார். இதில் மற்ற உரையாசிரியர்களிடம் மாற்று கருத்து இருப்பதாக தெரியவில்லை. ஏதிலார் என்பதற்கு யாரும் தொடர்பில்லாதவர் என்று பொருள். இளநங்கை ஒருத்தியை இளம் நம்பி ஒருவன் காமுற்று நிலவு காயும் நித்தில பந்தரில் கூடி கிடந்தான் எனில் அந்த பிரச்சனைக்கு தொடர்பே இல்லாத ஊரார் சிலர் ஏதிலார். அது பற்றி அலர் கூறுவதைத்தான் இன்பத்துப்பாலில் பல இடங்களில் வள்ளுவர் பல்வேறு கோணங்களில் சித்தரித்து காட்டுகிறார். காதலனுடன் கழித்திருந்து கன்னங்களிலும் மார்பகங்களில் நகைக்குறி பற்குறியுடன் எல்லாம் திரும்பி நடந்ததை எண்ணி குறுநகை புரிந்து கொண்டிருந்தவளை கேலி செய்தவாறு அவளின் தோழி உள்ளே அழைத்தாள். ஏனம்மா, உங்கள் காதலை கொஞ்சம் ரகசியமாக வைக்கக்கூடாதா? ஊர் முழுதும் அலர் கூறப்படுகிற அளவுக்கு ஆகிவிட்டது. இனி என்ன செய்யப் போகிறாய்? உன் காதல் நினைவுகளை கட்டி போட வேண்டியதுதான் என்று எச்சரித்தாள் அவள் தோழி. ஆனால் ஆடை குலைந்தும் அகமகிழ்வு குலையாமல் சாய்ந்து படுத்திருக்கும் அவளோ தோழியின் எச்சரிக்கைக்கு பதிலாக ஒரு அலட்சிய சிரிப்பை உதிர்த்தாள். தோழி ஒன்றும் புரியாமல் திகைத்து கன்னத்தில் கை வைத்து கொண்டாள். தன் தோழியின் மேனியில் பவளம்போல் சிவந்திருக்கும் அழுந்திய கோடுகளை கண்டபோது எச்சரிக்கை விடுத்த தோழிக்கு கூட என்னவோ போல்தான் இருந்தது. அப்போது அடுப்பில் இருந்த நெருப்பு தேவைக்கு மேல் எரியத் தொடங்கியது. அதை அவித்து விடு என்று வீட்டுக்காரியிடம் தோழி சொன்னாள். உடனே இல்லத்துக்குரியால் எழுந்து சென்று ஊரியில் தொங்கிக் கொண்டிருந்த கலையத்தை எடுத்து அதிலிருந்த நெய்யை அடுப்பின் நெருப்பில் கொட்டினாள். என்னம்மா, உனக்கு பித்தம் தலைக்கேறி விட்டதா? நெருப்பை நெய்யால் அணைக்க முடியுமா என்று கேலியாக கேட்டாள் தோழி. அதற்கவள், நெய்யை ஊற்றுவதால் நெருப்பை அவிக்க முடியாதவர்கள் அல்லவா? இதை போலத்தான் ஊரார் அலர் கூறுவதால் நான் அவர் மீது கொண்ட காதலை அவிக்க முடியாது. நெய் ஊற்றுவதால் நெருப்பு அவியாமல் பெரிதாக எரிவது போல அலர் கூறுவதால் எனது காதல் தனியாமல் மேலும் வளரும் என்பதை அறிந்து கொள்வாயாக என்று விளக்கமளிக்கிறாள். அதற்கான குரல்: நெய்யால் எரிநுதுப்பேம் என்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல். அதிகாரம் அலர் அறிவுறுத்தல். பாடல் எண் 8. நன்றி, வணக்கம்.